சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம தெர்மல்லையே CO 5 போன்ட்டா படிச்சிருப்போம் தெர்மல் 1ல். அதான் அவனோட மேஜர் எய்மு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தலாம். சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தா அதில் எப்படி ஒர்க்கிங் இருக்குங்கிறத பார்த்துட்டா நமக்கு ஈஸியாக வெலாசிட்டி ட்ரையாங்கிள் போடும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஓகேவா? இதில் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து கம்ப்ரஸரோட ஆக்சிஸாக நினச்சிக்கோ. ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பலர், சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? ஒரு இம்பலர் இருக்கும். இப்போ என்ன இம்பலர், அதை சுற்றி மேலே வந்து ஒரு பெரிய டிஃப்யூசர் இருக்கும். அந்த டிஃப்யூசரை இப்படி போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதுக்குள்ளே கம்ப்ரஸர் அப்படின்னு போடுவோமோ அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கேன். ஓகே. இது வந்து டிஃப்யூசர். அதை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா வால்யூட் கேசிங் இருக்கும். வால்யூட் கேசிங். ஓகே. ஸோ இம்பலர் 1 டிஃப்யூசர் 2 இம்பலர் 1 டிஃப்யூசர் 2 வால்யூட் கேசிங் 3 இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏர் இன்லெட் ஆகும். இப்போ இந்த ஆக்சிஸ்லாம் ஷாஃப்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஷாஃப்டில் வந்து நம்ம வந்து பவர் கொடுக்குறோம். பவர் அப்சார்பிங் மிஷின் தான் கம்ப்ரஸரு. ஓகே. இப்போ ஏர் வந்து இந்த மாதிரி இன்லெட் ஆகுது. ஓகே. இது வந்து ஆக்சிஸ்க்கு பேரலாக, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இன்லெட் ஆகிறதுனால நம்ம இது வந்து ஆக்சியல் இன்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சியல் இன்லெட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளக்க பவர் சுற்றுறனால அப்படியே வந்து சக் பண்ணுது. எது அப்போ இங்கே லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ஆகுமா, அங்கே வந்து அப்படியே சக் பண்ணோடனே இம்பலருக்குள்ளே எல்லா ஏர் அப்படியே உள்ளக்க போகுது. போயிட்டு என்ன ஆகுது, இம்பலர்லேருந்து என்ன ஆகுதுன்னா எல்லாம் இப்படி இம்பலர் இப்படி ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும். அதை நீ கூகுளில் வந்து இம்பலர் போட்டு தான் தெரியும். ஸோ இது வந்து ஏரெல்லாம் இப்படி ஆகிட்டு இப்படி போய் 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 டிஃப்யூசருக்குள்ளே போகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஓகே. உள்ளே வந்தோடனே ஒரு சர்டன் வெலாசிட்டியை அட்டைன் பண்ணிடும். அட்டைன் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து டிஃப்யூசருக்குள்ளே போகும். டிஃப்யூசர் என்ன பண்ணுன்னா கைனட்டிக் எனர்ஜி, அதாவது கைனட்டிக் எனர்ஜியை ஃபுல்லாக ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றும். ஓகேவா? அதாவது கைனட்டிக் ஹெட்னா என்ன, mv²/2 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி கிடக்கு. அந்த கைனட்டிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றி இதான என்னது டிஃப்யூசரை இங்கே ஃபுல் ஓவர் பிளேடாக இருக்கும். அந்த பிளேடுக்கு பேரலாக போயிட்டு இப்படி அவுட்லெட் இப்படி சுற்றி வெளியே அவுட்லெட் ஆகி மொத்தமாக என்ன ஆகும்னா வால்யூட் கேசிங் வழியாக வெளியில் போயிடும். இந்த அவுட்லெட் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியல் அவுட்லெட் ஆகுதா, அதனால் வந்து ரேடியல் அவுட்லெட்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங் அவுட்லெட். ஸோ ஆக்சுவல் இன்லெட், ரேடியல் அவுட்லெட், இந்த 3 தெரிஞ்சுக்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து வேறு இதில் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸரில் இது சொல்லிட்டேன். ஓகே. இன்லெட்டு, இம்பலரு, டிஃப்யூசரு, ரேடியல் அவுட்லெட்டு. ஓகே. இப்போ அடுத்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் போயிடலாம். வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த உள்ள ஒரு வேன் மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஓகே. இந்த மாதிரி வேன் இருக்குது. அதில் இப்படி வந்து எனக்கு இப்படி வந்து ஏர் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிளை போட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் பேசிக் மாதிரி சொல்லிடுறேன். வெலாசிட்டி இருக்குதா, அந்த வெலாசிட்டி வருது, வெலாசிட்டியோட இப்போ வெலாசிட்டி இருக்குது, அதுக்கு வந்து 2 காம்பனன்ட் இருக்கும். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஃபோர்ஸுக்கு எப்படி வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் போச்சுன்னா எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிடுவோம், ஒயில் போனால் எஃப்ஒய்ன்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த மாதிரி நடுக்கட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, இதுக்கு ஒரு 2 காம்பனன்ட் இருக்குது, எஃப்எக்ஸ் எஃப்ஒய். அது மாதிரி இந்த வெலாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காம்பனன்ட் இருக்குது. அது CO1லே படிச்சிருப்போம். ரேடியல் காம்பனன்ட்டு, ரேடியலு, ஆக்சியலு, அதுக்கப்புறம் வந்து டான்ஜென்ஷியல். கரெக்டாக? இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா வெலாசிட்டிக்கு 2 காம்பனன்ட், இங்கே 2 காம்பனண்ட்டாக பிரிப்பாங்க. ஃப்ளோ காம்பனண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வேர்ல் காம்பனண்ட் இருக்குது. ஓகே. இங்கே வந்து அதுக்கப்புறம் ரேடியல் காம்பனண்ட் VR ரிலேட்டிவ் வெலாசிட்டி வரும். அது இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கும். இப்போ வேர்ல் காம்பனண்ட், ஃப்ளோ காம்பனண்ட்டு. இப்போ வெலாசிட்டி இன்லெட் வந்து இங்கே என்ன ஆக்சியல் இன்லெட் தானே, இந்த இடத்துல இதோட ஆக்சிஸை இப்படி போட்டுப்பேன். இப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வெலாசிட்டி ட்ரையாங்கிளில் இங்கே ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இருக்குது. அதனால் இங்கே உள்ள வெலாசிட்டி ட்ரையாங்கிளில் நான் வந்து பேரலாக போட்டிருப்பேன். ஓகேவா? இது வந்து என்னன்னு கேட்டேன்னா இதான் வந்து V1. ஓகே.
அதுக்கப்புறம் இந்த விஎஃப் எதை சொல்லுன்னா அது என்ன ஃப்ளோவில் வந்து பயணிக்குது, அந்த ஏரானது என்ன ஃப்ளோவில் பயணிக்குது அப்படிங்கிறது தான் விஎஃப் சொல்லுவாங்க. இந்த விஎஃப் வந்து அப்போ ஆக்சில் தான் நானும் போட்டாகணும். V1 இப்படி வருது. ஸோ இங்கே ஆக்சில் இன்லெட்டுங்கிறனால V1ம் VF1ம் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் 2 ஆங்கிள்ஸ் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஆல்ஃபாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அந்த வர்ற ஏர் இருக்குல்ல, ஏர் வந்து என்ன ஆங்கிளில் போகுது அதான் ஆல்ஃபா. இப்போ கரெக்டாக ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. அப்போ இதோட ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் இது வந்து என்ன 90 டிகிரியா? அப்போ ஆல்ஃபா 1 90 டிகிரியாக இருக்கும். அப்போ ரேடியல் இன்லெட்டில் V1ம் VFம் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ஃபா 1 வந்து 90 டிகிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு 2 காம்பனண்ட் இருக்குது. என்னென்ன காம்பனண்ட்டு? இந்த இடத்துல வந்து இப்போ பாரு, இந்த இடத்துல VW வந்து VW1 வந்து 0 ஆயிரும். ஏன் வேர்ல்ட் காம்பனண்ட் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் 0 ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், FX + FY ஸ்கொயர் ரூட் போடுவேனா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, Fம் FXம் ஈக்குவல், விச் மீன்ஸ் FX சொல்லக்கூடாது, ஃப்ளோ காம்பனண்ட் எப்பவுமே YX தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து FY ஈக்குவல்னா FX 0 ஆயிருமா. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வைஸ் பார்த்தோம்னா இந்த எஃபெக்ட் VW1 0. அண்ட் இது வந்து ஃபுல் ஆக்சியல் இன்லெட்டாக போகிறதுனால டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இருக்காது. ஸோ 0 ஆயிரும். ஸோ அதனால் VW1 0. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இந்த வேன் இருக்குல்ல, இந்த வேனுக்கு அது மாதிரி இது இருக்குது. அடுத்து U வந்து பெரிஃபெரல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி டு திஸ் வேனு. இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த வேனுக்கு டான்ஜென்ஷியலாக வெலாசிட்டி போச்சுன்னா இப்படி போகுமா, இந்த மாதிரி போகுமா, கரெக்டாக இதை வேண்டாம். ஸோ அதனால் இப்படி வெலாசிட்டி இருக்குது. இப்போ வந்து ஏர் இப்படி ஃப்ளோ ஆகிறதுனால ஏரை இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ வந்து என்னது, இது வந்து என்னோட U1. ஓகே, V1 VF1 U1. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஏன் கொண்டு வரோம்னா, ஆக்சுவலி இந்த வேனுக்கும் இந்த வர்ற யாருக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்ப்போம். ஓகேவா? அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இங்கே போட்டுருவோம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து VR1. இங்கே எப்படி வந்து V1க்கு வந்து ஆல்ஃபா 1 ஆங்கிள் இன்லெட் ஆங்கிள் வருதோ, பிங்கிறது பிளேட் ஆங்கிள். ஓகேவா? அந்த பிளேட் ஆங்கிள் வந்து இங்கே எப்பயுமே VR1ஓட தான் பிளேட் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இன்லெட் போடுறோம். ஸோ VF1ம் VF1ம் ஈக்குவலு. அதுக்கப்புறம் 90 டிகிரியில் போகுது. அதனால் இது இந்த காம்பனண்ட் இது ஃப்ளோ ஆக்சியலில் போகிறனால டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு டான்ஜென்ஷியலாக போகிற காம்பனண்ட் U1, ரெண்டுக்கும் ரிலேட்டிவாக போகிறது VR1. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியல் அவுட்லெட்டு. அப்போ என்ன சொன்னேன், ஃப்ளோ காம்பனண்ட் தான் வந்து சொல்லுது, அதாவது ரேடியலில் போகுதா ஆக்சியலில் போகாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ளோ காம்பனண்ட் இந்த ஃப்ளோ காம்பனண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா VR2 ரேடியலுக்கு. அந்த ரேடியல் இந்த என்ன சொன்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொன்னேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் இது எதனால் வேரி ஆகும்னு பார்த்தோம்னா, ஃப்ளோ போகுதுல்ல, ஃப்ளோ இது ஆக்சுவலி எப்படி இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து, இப்போ ஒரு பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து இப்படி ஃபோர்ஸ் சுற்றிக்கிட்டே வருது. அது பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா. அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு இப்படியே உனக்கு ஆக்ட் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு இப்படி ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு தண்ணி இருக்குது, தண்ணிக்கு இப்படியே சுற்றி வெளியே வந்து சுற்றி ஆக்ட் ஆகுதுன்னா என்ன, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக? அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ரேடியஸ், MR ஃபார்முலா இருக்குல்ல, அது ரேடியஸ். இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த ரேடியஸ் பொறுத்தா இருக்குது. ஸோ இந்த ரேடியல் அவுட்லெட்டுங்கனால இந்த ஃப்ளோ வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு VRஆ இருக்கும். ஓகே, அதாவது அவுட்லெட்னால 2ன்னு சொல்லிக்கிறேன், VF2 VR2. ஏன் VF2 VR2 ஈக்குவல் போகிறேன்னா, ஃப்ளோ வெலாசிட்டி தான் வந்து ரேடியல் அவுட்லெட்டா ஆக்சியல் அவுட்லெட்டா சொல்லுது. அதே மாதிரி இங்கே V1ம் VF1ம் ஈக்குவல், ஏன்னா ஃப்ளோ வந்து ஆக்சிஸில் பேரலாக இருக்குது. அதுக்கப்புறம் ரேடியல் அவுட்லெட் வந்து VF2 VR2 ரேடியஸ், அந்த ரேடியஸ்க்கு பேரலாக போகிறனால அந்த நான் ஃப்ளோவை ஈக்குவல் பண்ணிட்டேன். அடுத்து என்னன்னா, எனக்கு வந்து V2 இப்படி வருது. V2 வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி அண்ட் அவுட்லெட்டு. என்ன சொன்னேன், V2 தான் வந்து எப்பயுமே என்ன V1 எங்கே வருதோ அதோட ஆங்கிள் தான் வந்து ஆல்ஃபா, அதாவது ஏர் இன்லெட் ஆங்கிள். பீட்டா வந்து பிளேட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அதோட ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா 2, ஏன்னா அவுட்லெட்னால ஆல்ஃபா 2 போடுறேன். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்னா, இது வந்து இங்கே பாரு, இப்போ V2 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், VR2ஓட ஆங்கிள் தான் என்ன, பீட்டா. அப்போ இங்கே β2. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நான் வெலாசிட்டி ஆங்கிள் இப்போ வந்து FX இப்படி போகுது, VFI இப்படி போகுது,
ஃபோர்ஸ்னு எடுத்துக்கோ, அதோட ரிசல்ட் எப்படி தானே இருக்கும். அதே மாதிரி தான் V2 எப்பயுமே வந்து இந்த ஃப்ளோ காம்பனண்ட் வந்து ஒய் காம்பனண்ட், அதாவது ஒய் காம்பனண்ட் சொல்கிறேன், வெர்டிகல் காம்பனண்ட் சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ வெர்டிகல் காம்பனண்ட்டு அப்புறம் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஒன்று இருக்குமா, என்னது VW2 இருக்கும். ஸோ VW2 நான் இங்கே போட்டேன். கரெக்டாக இதோட செக் பண்ணிக்கணும். V அப்போ ரிசல்டன்ட்டு V2 இங்கே இருக்குது. ஸோ V2 இங்கே ரிசல்டன்ட்டு, வெர்டிகல் காம்பனண்ட்டு, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு. ஓகேவா. அது மாதிரி இந்த இடத்துல எப்படி வந்து ஏர் இப்படி ஆகும்போது பெரிஃபெரல் வெலாசிட்டி இந்த வேனுக்கு டேஞ்சென்ஷியலாக வர வெலாசிட்டி V1 இங்கே இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த இடத்துல வேனுக்கு இப்படி போகிற வெலாசிட்டி இப்படி தானே போயிருக்கணும். அதான் இட் இஸ் ஈக்குவல் டு U2. VW2 U2வும் இப்படி ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி இன்னொன்று நம்ம தப்பு செய்கிறோமா இந்த டயக்ராமில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா முக்கால்வாசி இது ஓகேவா, எல்லாமே சொல்ல முடியாது. இந்த எங்கே ஆங்கிள் ஆரம்பித்து எங்கே ஆங்கிள் முடியுதோ, ஃப்ரான்சிஸ்லேயும் பார்த்தா இப்படி தான் இருக்கும், அங்கே எல்லாமே U2 தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே U2 தான் இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ இதான் வந்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஃபார் த சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர். ஓகே. இது வந்து பார்த்தோம்னா ஸ்லிப்புங்கிற கண்டிஷன் இல்லாத பொழுது, அதாவது நோ ஸ்லிப் கண்டிஷன். ஸ்லிப்புன்னா என்ன டவுட் வரும். ஸ்லிப்புன்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த β2 ஆங்கிள்னால தான் ஸ்லிப்புங்கிறது ஒன்று உருவாகுது. ஓகேவா. இந்த β2 வந்து எப்போ 90 டிகிரிஸ் இருக்குதோ, அதாவது இப்படி இருக்குதோ, β2னா என்ன, வேனு அவுட்லெட் ஆங்கிள். வேனு அவுட்லெட்டில் ஏர் போகும்போது எப்படி வேன் இருக்குது அந்த ஆங்கிள், அது 90 டிகிரி இருந்துச்சுன்னா உனக்கு U2வும் VW2வும் ஈக்குவலாக இருக்கும். நோ ஸ்லிப் கண்டிஷன். ஒருவேளை இந்த β2 இந்த பேனா தான் வேன்னு வச்சுக்கோயேன், வேன் வந்து இப்படி இருக்குது 90 டிகிரி இல்லாமல் 90 டிகிரி கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் உனக்கு என்ன ஆகும், VW2 வந்து குறையும். ஓகேவா. அதாவது β2 வந்து லெஸ் தென் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா VW2 குறையும். ஓகே. VW2 குறையனால பவர் கன்சியூமிங் டிவைஸ் தானே, பவர் கன்சியூம் பண்ணுறது கம்மியாகும். அது என்ன ஏதுன்னு நம்ம திரும்ப பார்க்கலாம். அது ஒர்க் டன் ஃபார்முலா கீழே வரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உனக்கு வந்து ஸ்லிப்பு ஏற்படும். ஓகே. அந்த ஸ்லிப்பை வந்து டினோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் ஸ்லிப் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் போட்ட பிறகு சொல்கிறேன். ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஸ்லிப் ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லிப் ஃபேக்டர்னா என்னன்னா சிக்மான்னு சொல்லுவாங்க. அதை VW2/U2. ஸ்லிப் ஃபேக்டர் எப்போ 1 இருக்கோ அப்போ நோ ஸ்லிப் கண்டிஷன், அதாவது VW2வும் U2வும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க கண்டிஷன். கரெக்டாக அந்த நேரத்தில் ஸ்லிப் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும், ஸ்லிப்புங்கிற கண்டிஷன் இல்லாமல் இருக்கு. இப்போ ஸ்லிப்பு வந்து இருக்குது அப்படின்னா எப்படி வெலாசிட்டி ட்ரையாங்கிள் இருக்குன்னா, இல்லை ட்ரையாங்கிள் அதே மாதிரி தான் இருக்கும். வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி மாறும்னா வித் ஸ்லிப்பு எப்படி மாறும்னா இந்த இது அப்படியே தான் இருக்கும். எது, இந்த VF2 ஆமாம் கரெக்டு. ஏன்னா ஒரு நிமிஷம் கரெக்டாக VF2 இப்படியே தான் இருக்கும். இந்த β2 வந்து 90 டிகிரி விட கம்மியாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன சொன்னோம், இந்த VR2 மட்டும் அப்படியே இப்படி இந்த ஸ்லிப் இந்த மாதிரி இப்படி ஆகும். VF2 இங்கே தான் இருக்கும், VR2 இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் V2 இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ V2வில் வர்ற ஆங்கிள் என்ன, α2. VR2 வர்ற ஆங்கிள் என்ன, β2. என்ன சொன்னேன், எங்கே ஆங்கிள் ஆரம்பித்து எங்கே முடியுதோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து U2. இப்போ டவுட் வரும், VW2 இங்கே வருமா இங்கே வருமா. என்ன சொன்னோம், இது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி. கரெக்டாக. ஸோ வெர்டிகல் காம்பனண்ட் இங்கே இருக்குது, அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் இங்கே தானே வந்தாகணும். கரெக்டாக. அப்போ இந்த டிஸ்டன்ஸு VW2. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்லிப்பு, அதாவது ஸ்லிப் ஃபேக்டர்னு சொல்லிட்டேன். ஸ்லிப் ஃபேக்டர் வச்சு ஸ்லிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளவு ஸ்லிப் இருக்குது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல பீட்டா சம்திங் ஒரு ஆங்கிள் இருக்குது, லெஸ் தான் 90 இருக்குது. 90 இது இப்போ இந்த இடத்துல 0 வளர்ந்துருக்கும், இது 45, அதுக்கப்புறம் இங்கே 90. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்லிப் இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு இந்த யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். ஓகே, இது மார்க் பண்ணணும் தேவையில்லை. ஸோ U2ல VW2 கழிச்சு அந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. அப்போ ஸ்லிப்புங்கிறது என்ன, U2 மைனஸ் VW2 தான் ஸ்லிப்பு. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பெர் செகண்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்லிப்பு இல்லாமல் பார்த்தாச்சு, ஸ்லிப்போட என்ன ட்ரையாங்கிள்னு பார்த்தாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒர்க் டன் வந்து ஃபார்முலா என்ன, mCp ΔT. இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே எழுதிடுறேன்,
ஐடியல் ஆக்சுவல் கண்டிஷன் ஒன்று இருக்குது, ஸ்டாக்னேஷன் கண்டிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாக்னேஷனில் ஐடியல் கண்டிஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் T0 டபுள் டேஷ். இந்த 4 கண்டிஷன் இருக்குல்ல, 4 கண்டிஷன் தான் வரப்போகிறோம். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஆக்சுவல் கண்டிஷன். நம்ம ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் கம்ப்ரஸரை ஓட்டினா எவ்வளோ டெம்பரேச்சர் வரும் அப்படிங்கிறத சொல்கிறதா அந்த ஆக்சுவல் கண்டிஷன். இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்னேஷன் கண்டிஷன். ஸ்டாக்னேஷன் கண்டிஷன்னா என்னன்னா, இந்த ஸ்டாக்னேஷன் கண்டிஷனுக்கு CO3 தெர்மல் 2 இருக்குல்ல, அதில் வந்து நல்லா விளக்கம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, ஒரு ஃப்ளோ வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதை என்ன பண்ணுறேன், ஐசென்ட்ரோபிக்காக வந்து இல்லை வேணாம், இது இங்கே சொல்லுறது அது வந்து அதில் சொல்லியிருப்பாங்க, கம்ப்ரஸர் ஃப்ளோ சொல்லியிருப்பாங்க என்னன்ட்டு. அதாவது இந்த சிம்பிளாக சொல்லிடுறேன், கம்ப்ரஸர் ஃப்ளோவில் வரும்போது தெளிவாக இருக்கும். என்னன்னா, ஸ்டாக்னேஷன்னா வந்து அந்த இடத்துல வந்து வெலாசிட்டி 0. ஓகேவா? வந்துட்டு இருக்க ஃப்ளோவை வெலாசிட்டியை 0 டீசலரேட் பண்ணுறாங்க. ஸோ வெலாசிட்டி 0, அதாவது அந்த ஃப்ளூயிடு, அதாவது ஃப்ளூயிடுனா ஏர் வந்து அந்த இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஆராயிரம் தான் வந்து நம்மளோட ஸ்டாக்னேஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்போ எப்போ வெலாசிட்டி 0 இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாக்னேஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க. கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஃப்ளூயிட் இஸ் அட் தட் கண்டிஷன், அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், அட் தட் கண்டிஷன், ஆம்பியன் கண்டிஷன், அட்மாஸ்பியருக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் ஹிட் கண்டிஷன், அந்த மாதிரி சொல்ல வர இடத்துல நம்ம ஸ்டாக்னேஷன் எடுக்கலாம். சம் பக்கம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ T0, இந்த T0 டேஷு T0 டபுள் டேஷுங்கிறத நம்ம TS கிராஃப் போடுவோம், அது தெளிவாக பார்க்கலாம். இப்போ இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? இப்போ ஒக்டன் வந்து MCP டெல்டா T விட அது ஒக்டன் போடுவோம். டர்போ மிஷினரிக்குனே வந்து ஒக்டன் ஃபார்முலா வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம், CO1ல் ஆயிலர் ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா? VW1 U1 மைனஸ் VW2 U2. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவர் அப்சார்பிங் மிஷின்ஸில் வேர்ல்ட் காம்பனண்ட் வந்து அவுட்லெட்டில் வந்து வேர்ல்ட் காம்பனண்ட் வெலாசிட்டி அதிகமாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன அர்த்தம்னா, இந்த ஒக்டனை வந்து VW2 U2 மைனஸ் VW1 U1. ஓகேவா? ஏன் அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆச்சு நமக்கு, VW2 வந்து 0. கரெக்டாக? சரி, VW1 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ எனக்கு என்ன வருது, இதுதான் இப்போ சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸருக்குள்ள ஃபார்முலா, VW2 U2. ஓகேவா? இப்போ வித் ஸ்லிப்பு, ஃபஸ்ட்டு ஸ்லிப்லாம் பார்த்தலாம். நோ ஸ்லிப்பு ஸ்லிப்பு இல்லாமல் பார்த்தோம்னா என்ன நமக்கு, VW2வும் U2வும் ஈக்குவல். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், ஒக்டன் வந்து நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து VW2 U2 இருக்குது. இந்த VW2க்கு பதில் நான் U2 போடலாமா? அப்போ U2 ஸ்கொயர் வரும். இந்த U2க்கு பதில் நான் VW2 போடலாமா? U2க்கு பதில் அப்போ VW2 ஸ்கொயர் வரும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஒக்டனை வந்து U2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு VW2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்லிப் இருக்குது, வித் ஸ்லிப் கண்டிஷனோட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒக்டன் வந்து என்னவா மாறும், இங்கே பாரு, அப்போ இங்கே எழுதுறேன், சிக்மா இஸ் ஈக்குவல் டு VW2 பை U2. சிக்மா என்ன, ஸ்லிப் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ ஒக்டன் என்ன இருக்குது, VW2 U2ன்னு இருக்குது. இந்த இடத்துல நான் எங்கே எழுதுறேன் VW2 U2ன்னு இருக்கு. இப்போ இந்த VW2 மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், சிக்மா U2 போடலாமா? அப்போ சிக்மா இன்ட்டு U2 போடலாம். அப்போ சிக்மா U2 ஸ்கொயர். அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், இந்த VW2 U2ல எனக்கு U2 வேணும்னா என்ன பண்ணுவேன், U2 வேணும்னா VW2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த U2 வேணும், அப்போ VW2 பை சிக்மா, அப்போ VW2 ஸ்கொயர் பை சிக்மா. ஸோ ஒக்டன் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as சிக்மா U2 ஸ்கொயர் VW2 ஸ்கொயர் சிக்மா. ஓகேவா? இதுதான் ஒக்டனோட ஃபார்முலாஸ். மோஸ்ட்லி சிக்மா U2 ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவோம். நோ ப்ராப்ளம். எங்கன்னா கொஸ்டினில் டயாமீட்டர் D கொடுத்துருக்காங்களோ அந்த U2 கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா பை DN/60. எங்கன்னா D2 போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் U2 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது சொல்லியாச்சு. அடுத்து வேறு என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வந்து ஸ்டாக்னேஷன் கண்டிஷன், ஸ்லிப் ஃபேக்டரு, ப்ரெஷர் ரேஷியோ ஐசென்ட்ரோபிக் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா அந்த இந்த ஸ்டாக்னேஷன் கண்டிஷன் கான்செப்ட் சொல்லணும். பவர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. பவர் ஃபேக்டர் அதான் இப்படி சைன்னு சொல்லி பேர், சை தானே, சைன்னு சொல்லுவாங்க. இந்த சையை எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டேன்னா, ஒக்டன் அதாவது ஐசென்ட்ரோபிக் ஒக்டன்,
ஐசென்ட்ரோபிக் ஒக்டன் டிவைடட் பை ஆய்லர் ஒக்டன். ஓகேவா? இந்த ஐசென்ட்ரோபிக் ஒக்டன் ஆயில் ஒக்டன் என்னன்னு கேட்டேன்னா, ஐசென்ட்ரோபிக் ஒக்டனை வந்து எப்படி எழுதுவாங்கிறத நான் எப்படி சும்மா சொல்லிடுறேன். ஐசென்ட்ரோபிக்னா என்ன, அதாவது ஐடியலாக பண்ணுறது. எப்படி இப்போ வந்து சுவிட்சை போட்டால் லைட் அடி அந்த மாதிரி கணக்கு, அதாவது போட்டோன்னே நடக்குது அந்த மாதிரி, அதான் ஐசென்ட்ரோபிக். ஸோ நம்ம ஒக்டனை என்ன ஹீட் எப்படி எழுதுவோம், எம்சிடி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எழுதுறாங்க. எம்மு சரி மாஸ் வந்து per 1 kg எடுத்துக்கிறேன், அதனால் எம்மு போயிடும். ஸோ சிபி டைம்ஸ் ஆஃப் T2 டேஷ் மைனஸ் T1. இந்த இடத்துல T2 வருது, நான் அவுட்லைன் எடுத்துக்கிறேன், T1 இன்லைன் எடுத்துக்கிறேன். T2 டேஷ்ன்றது தான் வந்து ஐசென்ட்ரோபிக்கை குறிக்குது. ஆய்லர் ஒக்டன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க சிக்மா U2 ஸ்கொயர், அதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிப்பேன்னா, இது இஸ் ஈக்குவல் டு இந்த ஒக்டன்னு பை ஒக்டன்னா என்ன, அதாவது எனக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கிற ரியல் இது. ஓகே, இந்த சாரி ரியல் கிடையாது, ஐடியல் மேக்ஸிமம் வரும் அப்படின்னு அசம்ஷன்ல தியரிட்டிக்கலாக சொல்கிறது. பை சிக்மா U2 ஸ்கொயர், இது வந்து பவர் ஃபேக்டர். அதுக்கப்புறம் என்னன்னா ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட்